அரசு ஒரு பக்கம் டாஸ்மாக் கடைகளை திறந்துவிட்டு மறுபக்கம் போதை மறுவாழ்வு மையங்களை அதிகரித்து வருகிறது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது. அரசு ஒரு பக்கம் டாஸ்மாக் கடைகளை திறந்துவிட்டு மறுபக்கம் போதை மறுவாழ்வு மையங்களை அதிகரித்து வருகிறது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம். சந்திரன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரை கைத்தறி நகரில் மதுபான கடை திறக்க தடை கோரிய வழக்கில் அரசு ஒரு பக்கம் டாஸ்மாக் கடைகளை திறந்துவிட்டு மறுபக்கம் போதை மறுவாழ்வு மையங்களை அதிகரித்து வருகிறது. நம் வீட்டு குழந்தைகளுக்கு இதுபோல் செய்வோமா? அரசின் கொள்கைகளை முரணாக உள்ளன மதுரை அமர்வு கூறியுள்ளது. ஆன்லைன் ரம்மி விளையாட்டை முறைப்படுத்த நடவடிக்கை எடுத்த தமிழக அரசு டாஸ்மாக் கடை விவகாரத்தில் வேறு மாதிரியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதென நீதிபதிகள் கூறியுள்ளனர். அரசு டாஸ்மாக் கடை நடத்த வேண்டியது அவசியம் என்ன? அது அரசின் பணி இல்லையே. அரசு எடுத்து நடத்துவதற்கு ஏராளமான தொழில் சார்ந்த நிறுவனங்கள் இருக்கையில் அரசு டாஸ்மாக் கடை ஏன் நடத்த வேண்டும் என்று மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. டாஸ்மாக், ஆன்லைன் ரம்மி இரண்டுமே கொலை செய்பவை. டாஸ்மாக் விவகாரத்தில் அரசின் நிலைப்பாடு எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளார். மது அருந்துவதை அரசு ஊக்குவிக்கவில்லை எனில் இலக்கா மதுவை விற்பனை என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். மது கடைகளின் எண்ணிக்கை இனிமேல் அதிகரிக்கப்படாது, கடைகள் படிப்படியாக மூடப்படும் என அரசு தரப்பு நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அவ்வாறெனில் மூடப்படும் கடைகள் மூடியவாறு இருக்கலாமே, ஏன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் செய்யல என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். யார் எப்படி இருந்தாலும் மக்கள் நலமிக்க அரசு வேலை வாய்ப்பு, கல்வி, பொதுநலன் போன்றவற்றில் கவனம் செலுத்தி நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். அரசு தரப்பு எழுத்துப்பூர்வமாக பதில் தாக்கல் செய்ய மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரை கைத்தறி நகரில் மதுபான கடை திறக்க தடை கோரி மேகலாந்து மதுரையில் வழக்கு செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ்.எம். சுப்ரமணியம் மரியக்லாட் அமர்வு அரசு ஒரு பக்கம் டாஸ்மாக் கடைகளை திறந்துவிட்டு மறுபக்கம் போதை மறுவாழ்வை அதிகரித்து வருகிறது. நம் வீட்டு குழந்தை எதுவும் செய்வோமா? அரசின் கொள்கைகளை முரணாக உள்ளன. ஆன்லைன் ரம்மி விளையாட்டை முறைப்படி நடவடிக்கை எடுத்த தமிழக அரசு டாஸ்மாக் கடை விவகாரத்தில் வேறு மாதிரி நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. அக்கால திரைப்படங்களில் வன்முறை, மது போன்ற போதைப்பொருள் பயன்பாடு விட்டு காட்சி இடம்பெறாது. ஆனால் இந்திய திரைப்படங்களில் இந்த காட்சி இடம்பெறாமல் இருப்பதில்லை. அரசு டாஸ்மாக் கடையை நடத்த வேண்டிய அவசியம் என்ன? அது அரசின் பணியிலே என கேள்வி எழுப்பி இது சம்பந்தமாக எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒரு வாரத்துக்கு ஒத்திவைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.